வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருவெற்றூரில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விலக்கி வந்து 50க்கும் மேற்பட்டோர் நேற்று திமுகவில் இணைந்தனர். இவர்கள் ஆசை வார்த்தை கூறியிருந்ததாக கூறியது தவறு. திமுகவின் மூத்த நிர்வாகி குற்றச்சாட்டு. சென்னை திருவெற்றூர் தேரடி சன்னதி தெருவில் உள்ள திமுக கிழக்கு பகுதி செயலாளர் அலுவலகத்தில் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசை திருவெற்றூர் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆண்களும் பெண்களும் அந்த கட்சியிலிருந்து விலக்கி வந்து பகுதி செயலாளர் தலைமையில் தங்களை இணைத்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு மற்றும் உறுப்பினர் படிவத்தை கிழித்தனர். இது தொடர்பாக தவறான செய்திகள் பரவி வரும் சூழ்நிலையில் இது தொடர்பாக திருவெற்றூர் பகுதியை சேர்ந்த மூத்த திமுக நிர்வாகி மற்றும் மாவட்ட பிரதிநிதி சைலேஷ் அவர்கள் இது குறித்து கூறுகையில், இது ஒரு தவறான செய்தி என்றும் போட்டி கணக்கில் திமுக தொண்டர்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் மாற்று கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இணை வந்ததற்கு தாங்கள் வற்புறுத்தவில்லை. அவர்களே தானாக சேர்ந்துவிட்டு என்று திமுகவை கலகப்படுத்தும் நோக்கத்திலேயே ஈடுபட்டிருப்பது, அதிலும் மகளிர் சுய உதவி குழுவின் கூறி பொய்யான தகவலை பெண்கள் கூறியிருப்பது தவறான செயல் என்றும் ஒரு பொழுதும் திமுகவினர் இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் பொய்யான தகவலை தெரிவித்த தாவேக கட்சியில் இருந்து இணைந்த இளைஞர்கள் செய்த செயல் மிக கேவலமானது என்றும் அவ்வாறு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தாக கட்சியை சேர்ந்த இணைந்த இளைஞர் ஒருவர், நாங்கள் விருப்பப்பட்டுதான் திமுகவில் இணைந்துள்ளோம். தங்கள் மீது பொய்யான தகவலை தெரிவிப்பதாகவும் அதே சமயத்தில் தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தங்களை மிரட்டுவதாகவும் தங்களை அழைத்து எதற்கு அந்த கட்சியில் சேர்ந்து உள்ளீர்கள் என்று கேட்பதால் எங்களுக்கு தாவேகா கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை என்று, அதனால் திமுக வேண்டும் என்று அந்த இளைஞர் தெரிவித்தார். சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதியினுடைய மாவட்ட பிரதிநிதி சைலஸ். நான் ஒரு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர். நேற்றைய தினம் திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் திருவொற்றியூர் நகர செயலாளர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் முன்னிலையில் இயக்கத்தில் திமுக கழகத்தில் தன்னை விரும்பி இணைத்து கொண்டார். அதை பற்றி சில மாறுபட்ட செய்திகளை இன்னைக்கு நாங்கள் சில வீடியோவில் தந்தி போன்ற சில சேனல்களில் நாங்கள் பார்த்தோம். திருவொற்றியூர்லேயே அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் விஜய் ரசிகர்கள் இருந்தாலும் கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய இடமா ராஜா கடையில் அங்கங்கே ஒரு பேனர் கிணறு வச்சு நான் பார்த்துருக்கேன். அந்த ராஜா கடையிலிருந்தே 50க்கும் மேற்பட்டவர்கள் தானாக முன் வந்து இந்த கட்சியில் திமுக 40 வயதில் பேரறிஞர் அண்ணா தொடங்கின இயக்கம் கொட்டுமழையில் ராபின்சன் பூங்காவில் அந்த இடத்துல இன்னைக்கு கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்த இயக்கத்தில் திமுக மண்டல தலைவருக்கு இந்த மாதிரி யாரையாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வாலண்டியரே சேர்க்க வேண்டிய வேலை இல்லை. ஆனால் அவர்களாகவே அந்த பகுதி ராஜாகடை பகுதியில் திமுகவினுடைய மகளிர் அணி நிர்வாகிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்திமான்னு பகுதி நிர்வாகி மகளிர் அணி இருக்காங்க, ருக்குன்னு மகளிர் தொண்டர் அணி இருக்காங்க, தமிழ்மணின்னு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் இருக்காங்க. ராஜா கடையில் நிறைய திமுக நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் பார்த்து அவங்களே நம்ம தாவேக்காவில் தமிழக வெற்றி கழகத்துல நமக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, அதெல்லாம் நாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து அதெல்லாம் அவங்க ஏன் சொல்றாங்க? அந்த வீடியோவை நீங்க பாருங்க. முகமலர்ச்சி அவங்க பேசுறாங்க, அவங்களாம் அந்த துண்டை தூக்கி போடுறாங்க, அந்த உறுப்பினர் விண்ணப்ப படிவத்தை கிழித்தெறிகிறாங்க. அவங்க அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு மகளிர் உதவி குழுக்காக எங்களை அழைச்சிட்டு வந்தாங்கன்னு. இல்லை, மகளிர் உதவி குழு ஒரு ப்ராசஸ். திமுக ஆட்சியில தளபதி மு.க. ஸ்டாலின் தான் அந்த மகளிர் உதவி குழுன்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்து அதிகமான நிதி அதுக்கு ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அனைவருக்கும் தரப்படுகிறது. சுழல் நிதின்ற பேர்ல மணிக்கணக்கில் நின்று முதலமைச்சர் தரார். இந்த பட்ஜெட்ல கூட அதிக தொகை அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு ஒரு மண்டல குழு தலைவர் சிபாரிசு தேவையில்லை. அவர்களுக்குரிய வேலைகள் அந்தந்த பணிகள்ல நடந்துருக்கு. அதுல ஒரு
ஜென்ஸ் வந்து சொல்றாரு, லேடிஸ் சொல்றது ஓகே, ஒரு ஜென்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரின்னு. இதற்கு பின்னாடி வந்து தாவேகாவுல ஒண்ணுமே இது ஒரு பெரிய செய்தியாகி தாவேகாவினுடைய கூடாரம் காலி ஆகுது, அதுக்கு இது ஒரு பெரிய தொடக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதே போல பிற இடங்கள்ல ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு போலியான செய்தியை கட்டமைச்சிருக்காங்க. இது இயற்கையாகவே அவங்க வந்து இணைந்தது. இது ஒன்றும் நாடகம் கிடையாது, இது சினிமா கிடையாது. ஏன்னா அந்த வந்து சேர்ந்தவங்களுடைய பேட்டிகளையும் அவங்க முகத்தையும் பார்த்தா இந்த முகமும் கண்களும் தான் உண்மையை பேசும்னு சொல்லுவாங்க. அந்த வந்து வந்து பகுதி செயலாளர் தனியரசு அந்த கருப்பு சிவப்பு துண்டை அணிவிக்கும் போது அவர்கள் முகத்துல இருக்கிற மகிழ்ச்சியை நீங்க பாருங்க. அது உண்மையா பொய்யான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்களை கொண்டாந்து அரசியல் நடத்த வேண்டிய அளவிற்கு நமக்கு தேவையில்லை. திமுகவில் ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. இருக்கிற நிர்வாகிகளுக்கே தகுந்த பொறுப்புகள் இல்லை என்ற ஒரு சின்ன வருத்தங்களும் ஒரு பக்கம் இருக்கு. இந்த நிலையில நம்ம புதிய நிர்வாகிகளை கொண்டு வந்து ஆனா வரக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடிய இயக்கத்துல இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து மாதிரி மக்கள் விரும்புறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நாங்க அன்னைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தாரு, இங்க சூறை மீன்பிடி துறைமுகம் 200 கோடியில தொடங்கி இருக்கு. அதுக்கு வரும்போது பீச் ரோட்ல அங்க இருக்கிற தாய்மார்களும் மகளிரும் கேக்குறாங்க, எங்க அண்ணன் வரலையான்னு. யார? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள். அவர் வந்து ஒரு மாபெரும் இளந்தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார். அவரை விரும்பி இந்த இயக்கத்தில் சேர்கிறார்கள். அதை பொறுக்க முடியாமல் விஜயனுடைய கூடாரம் இந்த மாதிரி ஊருக்கு ஊர் காலியாக போகிறது, திமுகவை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க திமுகவினுடைய பர்சன்டேஜை பாருங்க. இங்க கேபிபி சாமி அவர்கள் 5000 வாக்குகளை ஜெயிச்சாரு, கேபி சங்கர் 30,000 வாக்குகளை ஜெயிச்சாரு. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் கலாநிதி வீராசாமி 48,000 வாக்குகள்ல திருவத்தூர்ல ஜெயிக்கிறாரு. திமுகவினுடைய வளர்ச்சி படிப்படியா ஏறிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதானே தவிர மக்கள் நம்முடைய தனியரசு அவர்கள் இவர்கள் எல்லாம் கொண்டாந்து யாரையோ அழைச்சு கிடையாது. விரும்பி வரக்கூடியவர்களை வரவேற்று அரவணைத்து அன்பு காட்டி இயக்கத்தில் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனுடைய காட்சி தான் நேற்று நடந்தது. இதெல்லாம் இவர்கள் சொல்வதெல்லாம் தன்னுடைய கூடாரம் காலியாகிறதே என்ற வருத்தத்திலே கலப்பி விடுகிற சில பொய். அவர்கள் எல்லாம் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு சட்டபூர்வமாக அவர்கள் மீது நடவடிக்கை நிச்சயம் தலைமையினுடைய ஒப்புதலோடு எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.